பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளிலே நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உபாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனம். அக்காலத்திலே கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டி சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே லேவியின் கோத்திரத்தை கர்த்தர் ஏன் பிரித்தெடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இங்கே உடன்படிக்கை பெட்டி சுமப்பதற்கும் ஆராதனை செய்வதற்கும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும், இதில் ஒரு காரியம், கர்த்தருடைய அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்காக என்ன செய்திருக்கிறார்? பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பது நிமித்தமாக என்ன நன்மை உண்டாகிறது என்று பார்க்கும் பொழுது, லேவியர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகும் பொழுது அங்கே கானானுக்கு நேராக செல்லக்கூடிய பயணத்தில் எது தடையாக இருக்கிறது? யோர்தான் தடையாக இருக்கிறது. அந்த யோர்தானை கடக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வரக்கூடிய லேவியர்களுடைய கால்கள் அதில் பட்ட உடனேயே யோர்தான் என்ன செய்கிறது? இரண்டாக பிளக்கிறது என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல இந்த உடன்படிக்கை பெட்டியை லேவியர்கள் சுமந்து கொண்டு எரிகோ கோட்டையை சுற்றி வரும் பொழுது எரிகோ கோட்டை என்ன செய்கிறது? இடிந்து விழுகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போவோமானால் நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார். இந்த உடன்படிக்கை பெட்டியிலே என்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, கர்த்தர் எழுதி கொடுத்த கற்பலகை இருக்கிறது, மன்னா வைக்கப்பட்ட அந்த பொற்பாத்திரம் இருக்கிறது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கிறது. இவை எல்லாம் எதை அடையாளப்படுத்துகிறது? கர்த்தருடைய வார்த்தையை. அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் இருதயத்திலே சுமந்து கொண்டு போவோமானால் நாம் ஓடக்கூடிய இந்த பிரயாணத்திலே எது எது நமக்கு தடையாக வந்து நிற்கிறதோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு நம்மை வழி நடத்துவார். நாம் அவருடைய உடன்படிக்கை பெட்டியை இருதயத்திலே சுமப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தையை இருதயத்திலே சுமந்து கொண்டு நடக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. நாங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த பாதையில் எது எது தடையாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.